உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மே மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளால் அவங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவார்களா, கஷ்டத்தை கொடுக்குமா, பாதிப்புகளை கொடுக்குமா, இல்ல இந்த கஷ்டத்தையும் பாதிப்புகளையும் தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்போ கடக ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இது போக 9ஆம் இடத்துல ராகு பகவான் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. இது போக 3ஆம் இடத்துல கேது பகவான் ஆகப்பட்டது சித்திரை நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. இது போக 8ஆம் இடத்துல சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த 4 கிரகங்களுடைய அமைப்புகள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த கடக ராசியை இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனுசிலிருந்து பெயர்ச்சியாகி பிப்ரவரி 6ஆம் தேதி மகரத்துக்கு வர்றாங்க. அந்த மகரத்தில் இந்த செவ்வாய் பகவான் உச்சம். இந்த கடக ராசிக்காரங்களுக்கு 5 கூடிய கிரகமும் 10 கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த 5 கூடிய கிரகமாகப்பட்டது செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்ச பலம் அடைந்து அந்த கிரகத்தினுடைய பார்வையாகப்பட்டது கடகராசிக்காரங்க மேல படுது. ஒண்ணு. அப்ப இந்த கடகராசியை இந்த உச்ச பலம் பெற்ற அந்த செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதியே செவ்வாய் தான். அந்த செவ்வாயுடைய பார்வை கடகராசி மேல படுறதுனால கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். போங்க சார், நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எத்தனையோ டாக்டர் பார்த்தோம், அவங்க சொல்லக்கூடிய வைத்தியத்தையும் பண்ணணும், எதுவுமே நடக்கல. எங்களுக்கு பணம் நஷ்டமாச்சு, எங்களுக்கு எதுவுமே நடக்கல. எத்தனையோ கோயில்களுக்கு போய் எவ்வளோ வேண்டுதல் பண்ணோம், அதுவும் அந்த பிரார்த்தனையும் படிக்கல. ஜோதிடர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்ன ஒவ்வொரு கோயிலுக்கும் போனோம், ஒவ்வொரு பரிகாரமும் பண்ணணும், எதுவுமே நடக்கல. இப்ப மட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதிலும் சொல்றேன், இன்னுமே ஆதாரபூர்வமா சொல்றேன். அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குதுங்களா, ஒண்ணு. அதே சமயத்துல இந்த சூரிய பகவானும் மகரத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி. அப்ப அந்த குடும்ப ஸ்தானாதிபதியும் இந்த செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, சூரிய பகவானுடைய வீட்டை குரு பகவானும் பார்க்கறாங்க. அப்ப அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறாங்க. அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்மத்தை, உங்களுடைய கடக ராசியவே பார்க்கறாங்க. அந்த செவ்வாய் பகவான் உங்க கடக ராசியவே பார்க்கறாங்க. இந்த கடக ராசியில் உள்ள குரு பகவான், இந்த கடக ராசியில இந்த மேச ராசியில குரு பகவான் இருக்கிறாங்க. இந்த குரு பகவான் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை இந்த புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அந்த குரு பகவானையும் பார்க்கறாங்க. இங்க குரு மங்கள யோகம் ஒன்று உருவாகுது. இதை விட என்ன ஆதாரம் உங்களுக்கு தேவை? அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாவதற்கு 100க்கு 100% சான்ஸ் இருக்குது. அப்ப கடகராசியில பிறந்தவங்களே இந்த வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. அதே சமயத்துல இதற்கு முன்னாண்ட
3 வருடமோ 5 வருடமோ 10 வருடமோ நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்ச தவிப்பு, நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம். அந்த 10 வருஷ தவிப்பு, அந்த 5 வருஷ தவிப்பு, அந்த 3 வருஷ தவிப்புங்கிறது சாதாரணமான தவிப்புங்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் அப்படியே ரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களை அப்பான்னு ஒரு குழந்தை கூப்பிட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய மனைவிய அம்மானு கூப்பிட்டா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். உங்க 2 பேர்த்த பெத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அவங்க எவ்வளவு கோயிலுக்கு போயிருப்பாங்க, எவ்வளவு மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ஒரு ரணமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அவங்க கையில ஒரு பேரம்பாத்தியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும். அந்த பீரியட்ல தான் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல இந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு அந்த இறைவன் கொடுத்தே தீருவார். அப்ப எந்த பீரியட்ல எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்படணும், குழந்தை பாக்கியம் இல்லாம வேதனைப்படணும், இத்தனை கோயிலுக்கு போகணும் இப்படிங்கிற விதி இருக்குது. அந்த விதியை நடந்தாச்சு. இதற்கு மேல அந்த புத்திர பாக்கியத்தை ஆண்டவன் கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுவும் நடக்கும். அப்போ எதுக்கு ஆண்டவன் நேர காலத்தை பிரிச்சா? நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல நேரத்துல இது செய்யணும், கெட்ட நேரத்துல இது செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவன் பிரிச்சதுக்கு காரணம் இதுதான். அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு கரு தங்குவதற்கு, புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான பாக்கியம் வந்தாச்சு. அப்ப அந்த புத்திர பாக்கியம் குறைங்கிறது உங்களுக்கு தீரும். இது வந்து பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த மார்ச் 19 இருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் அந்த இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து நீங்க விசா வந்திருக்கும், வெளிநாடு போகணுங்கிற சூழ்நிலை, வெளிநாடு போகணுங்கிற ஆசை இருக்கும். அந்த விசா வந்தும் போக முடியாத ஒரு சிலருக்கு விசாவே கிடைக்காமல், விசாவே வராமல், விசாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர். அப்ப இவங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் போகக்கூடிய ஆசைகள் இருந்தும் ஃபாரின் போகக்கூடிய அளவுக்கு எல்லா ஏற்பாடுகள் நடந்தும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து வரல. அப்ப இவங்களுக்கு இந்த பீரியட்ல அவங்க அந்த விசா ஒர்க் அவுட் ஆகி அந்த விசா மூலியமாக ஃபாரின் போவாங்க. அப்ப அவங்களுக்கு நெடுநாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல பூர்த்தியாகும், ஜெயமாகும். இது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகங்கிறது வந்தாச்சு. வெளிநாடு போய் நான் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், என் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும், என்னுடைய கனவாகப்பட்டது நான் நல்ல சம்பாரிச்சு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சது எல்லாமே இந்த பீரியட்ல நடக்கும். தைரியமாக முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி பண்ணினீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும். அது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க 10 வருஷமோ 15 வருஷமோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, அந்த பிஆர் அப்படிங்கிற விஷயமாகப்பட்டது அவங்க அப்ளை பண்ணி அந்த 1 வருஷ காலமாக சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டு அது தடுங்கலாயிட்டே இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த 1 வருஷம் இது அப்ளை பண்ண 1 வருஷம் ஆகும். அப்போ அந்த 1 வருஷம் அப்ளை பண்ணி அது கண்டிப்பா கிடைக்கல. அப்ப இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அவங்க வந்து அந்த பிஆருக்கு அப்ளை பண்ணாங்கன்னா இவங்க அந்த நாட்டுடைய குடிமகன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து மார்ச் மாசம் 19 இருந்து ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும். அப்ப அந்த குடியுரிமை கிடைச்சு அங்க நீங்க சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே இடத்துல வந்து ஃபாரின்ல நான் சொத்து வாங்கணும், எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போனா நிறைய பேர் நீங்க நினைச்சிருக்கிறீங்க. அப்ப வந்து பார்க்க போனா அந்த குடியுரிமை வாங்குவதற்குண்டான அமைப்பு, அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ வந்து நீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டுல நீங்க போய் பிழைக்கிறதுக்கு போன இடத்துல, வேற ஸ்டேட்ல, இந்த இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே குடியிருப்பதற்கு உண்டான வீடு வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு, வீடு கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு, வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு, இந்த விஷயங்களாகப்பட்டது கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இது போக வெளிநாட்டுல ரொம்ப நாளா நான் சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கி அங்கே நான் வந்து வாழணும், அந்த வீட்டுல எனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்து அந்த வீட்டுல நான் ரொம்ப திருப்தியா இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த கனவு பழிக்கக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு.
அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதே மார்ச் 19 21 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தொழில்ல மேன்மை அடையக்கூடிய நேரம், தொழில்ல மேன்மை அடையக்கூடிய நேரம். அப்ப அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க, 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டு இப்ப வக்ர நிவர்த்தியும் இருக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல கடந்த ஒரு 7-8 மாசமா குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு சரியில்லை. அதே மாதிரி அந்த சனி பகவானுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு சரியில்லை. இப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து இந்த சிரமங்களாகப்பட்டது குறைந்து கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள். அப்போ இந்த 7.5 இந்த அஷ்டம சனியிலையும் நீங்க படாத கஷ்டப்பட்டீங்க. இந்த அஷ்டம சனியில ஒரு 100ல் ஒரு 10% பேர் தான் நல்லா இருப்பாங்க, மீதி 90% பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த ஜாதகம் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ அவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜாதகம் சரியில்லாதவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. காரணம் என்னன்னா, இந்த சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்துல இருக்கிறாங்க. அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோடு சூரியன் ஆகப்பட்டது இணைந்து, அந்த சூரியன் சனியோடு இணையும் போது சனி பகவான் ஆகப்பட்டது அஷ்டமமாகிறார். அப்ப அங்கே சூரிய பகவானுடைய ஆதிக்கம். அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை தன்னுடைய எதிரி வீட்டுல ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு சூரிய பகவான் அந்த ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு ராஜ பார்வையில் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும். நான் பிரிஞ்சிடுறேன், நான் வாழல, இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்திப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். சிந்திச்சு சரி நம்ம எப்படி வாழலாம், அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, ஏதாவது அவங்க பேச்சு கட்டுப்பட்டா நம்ம வாழலாம் அப்படின்னு வந்து பார்க்க போனா அவங்க சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ரூபத்திலையும் நீங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. உங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக ஒரு ஐஸ்வர்யத்தோடு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்நியர்னால 3வது மனுஷனால எவ்வளவோ பிரச்சனைகள் குடும்பத்துக்கு வந்திருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளியாட்களால் 3வது மனிதர்களால் கண்டிப்பா பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்கள வந்து கொஞ்சம் தூர வைங்க. இந்த டயத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. இது போக உங்களுக்கு வந்து ஏப்ரல் 19 மே மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் தொழில் செய்யணும்னு ஆசை, எந்த தொழில் செய்யறதுனே தெரியல. அதே சமயத்துல இந்த சமயத்துல நான் தொழில் செய்வேனா, அப்ப இந்த சமயத்துல தொழில் செஞ்சு நாம வந்து ஜெயிச்சிருவனா அப்படின்னு நிறைய பேர் வந்து கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது உங்களுக்கு தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்திருக்குது. அந்த வாய்ப்புகள் மூலியமாக கடந்த காலத்துல நீங்க தொழில் செஞ்சும் அதுல அழிஞ்சு போய் அதுல வந்து பார்க்க போனா நிறைய லட்சங்களை இழந்து பல கோடிகளை இழந்து பல ஆயிரங்களை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மீண்டும் நீங்கள் தலையெடுப்பதற்குண்டான வாய்ப்புங்கிறது வந்தாச்சு. அப்ப நீங்க தொழில் செய்யலாம், புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்ச தொழில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி அதுல நல்ல நிலைமைக்கு வரலாம். இதற்கு எல்லாமே 100க்கு 100 நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேல எனக்கு கஷ்டம், எனக்கு பிரச்சனை, எனக்கு சோதனை, என்னால வாழ்க்கையில வாழவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வராது. நீங்க நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு அந்த ஏப்ரல் 19 டு மே 2 வரைக்கும் அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஹரியர்ஸ் வச்சிருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. படிப்புங்கிறது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கும், இப்ப படிச்சாங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். அது போக அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அதற்குண்டான ஒரு காலேஜுக்கு சேர்த்தோணும் அப்படின்னு நினைச்சாலும் அது அவங்களுக்கு இஷ்டப்பட்ட காலேஜுங்கிறது அமைய மாட்டேங்குது. அவங்க வெளிநாடு போகணும், வெளிநாட்டு கல்லூரியில் படிக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் தடுங்கலாயிட்டு இருந்தது. அது எல்லாமே மாறி இப்போ வந்து நீங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த கல்லூரி, நீங்க எதிர்பார்த்த அந்த கோர்ஸ் கண்டிப்பா கிடைச்சு அதன் மூலியமாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த குறையுமே இல்லை. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், உங்களுடைய விதி ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள்
அந்த அந்தரங்கள் சிறப்பாக இருந்ததுன்னா பல மடங்கு நீங்க நல்லா இருக்கலாம். அப்ப அது நல்லா இருக்குதா இல்லையா, எந்த நேரத்துல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அப்ப நாம வேணும்னு நினைச்சு செய்யறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை, நம்ம வேண்டாம் நினைச்சு விடுறதும் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. அப்ப எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா கீழே இருக்கிற அந்த 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் நான் சொல்ல முடியும். அதே சமயத்துல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.